ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எல் அண்ட் எம்எலோட டைப்ஸ் பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்னா என்ன? மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் வந்து நம்ம ஒரு டேட்டா கொடுப்போம், அதை வச்சு அது ப்ரிடிக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டேட்டா வச்சு அது ப்ரிடிக்ட் பண்ணும். இப்போ எப்படின்னா டிசிஷன், அது அந்த ப்ரிடிக்ஷனை வச்சு டிசிஷன் எடுக்குதுல, டிசிஷனாக டாஸ்க் பண்ணுதுன்னா அதுதான் ஏஐ. இப்போ நம்ம எம்எல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப்போ ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு மூவி பார்க்குறோம்னா அந்த மூவி வந்து நம்ம எது ரிலேட்டடா பார்க்குறோம். இப்போ ஹாரரா பார்க்குறோமா இல்லை த்ரில்லரா பார்க்குறோமா, எந்த மாதிரின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவி சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்களா, அதுதான் எம்எல். அதான் அதோட வேலை தான் எம்எல். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் எம்எல் பார்க்க போறோம். சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அண்ட் கம்பேரிசன். எதை கம்பேர் பண்ண போறோம்னா இன்ஸ்டன்ஸ் பேஸ்டு லேர்னிங்கும் மாடல் பேஸ்ட் லேர்னிங் என்னன்னு கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா ட்ரெயின் மாடல்ஸ் யூசிங் லேபிள்டு இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா டு ப்ரிடிக்ட். இப்போ எப்படின்னா இதோட அல்காரிதம் என்னன்னா லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் ரிகர்ஷன், இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. இதோட ப்ராப்பரா இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா ஹவுஸ் பிரைஸ் வந்து ப்ரிடிக்ஷன் பண்றது. அதுதான் இதோட சூப்பர்வைஸ் லேர்னிங்கான எக்ஸாம்பிள். இதே இது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா அன்லேபிள்டு டேட்டா. இப்ப லேபிள்டு அண்ட் அன்லேபிள்டு என்ன டிஃபரன்ஸ்னா, லேபிள்டுனா இப்ப டீச்சர்ஸ் வந்து உங்க கொஸ்டின்ஸ் பிளஸ் ஆன்சர்ஸ் தராங்களா, அதுதான் லேபிள். இதே இது அன்லேபிள்டு அப்படின்னா டீச்சர் வந்து உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் தான் தருவாங்க, ஆன்சர் தர மாட்டாங்க. அதுதான் அன்லேபிள்டு. இப்ப இது வந்து அன்லேபிள்டு, அதாவது அன்லேபிள்டு டேட்டா வச்சு இது பண்ணும் அல்காரிதம். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம் என்னன்னா கே மீன்ஸ் கிளஸ்டரிங். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா மார்க்கெட் பேஸ்ட் அனாலிசிஸ் பண்றது. இப்ப எப்படின்னா ஸ்விக்கி இருக்குல்ல, இப்ப ஸ்விக்கியில நம்ம ஆர்டர் போடுறோம், பீஸா ஆர்டர் போட்டோம்னா நமக்கு கார்லிக் பிரெட் ரெக்கமெண்ட் பண்றது. அதே இது இப்ப பிரியாணி ஆர்டர் போட்டோம்னா கூடவே கோகா பெப்சி ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்களா, அதுதான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இது செமி சூப்பர்வைஸ் லேர்னிங்னா ரெண்டோட காம்போ, அதாவது சூப்பர்வைஸ்டு அண்ட் அன்சூப்பர்வைஸ்டோட காம்போ தான் சூப்பர்வைஸ்டு பிளஸ் அன்சூப்பர்வைஸ்டு. இப்போ இதுல சூப்பர்வைஸ் வந்து 20%, அன்சூப்பர்வைஸ்டு வந்து 80% ரோல் பிளே பண்ணும். இப்போ எப்படின்னா இதுக்கு அல்காரிதம் வந்து செல்ஃப் ட்ரைனிங். இப்போ வாய்ஸ் அசிஸ்டன்ட் பாத்தீங்களா, லைக் சிரி, கூகுள் அசிஸ்டன்ட். ஃபோர்த் ஒன் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்விரான்மெண்ட்ல, அதாவது எப்படின்னா மேக் டிசிஷன் இன்ட்ராக்டிங் வித் தி என்விரான்மெண்ட். எப்படி டிசிஷன் எடுக்கணும்னா இன்ட்ராக்டிங் வித் என்விரான்மெண்ட் எப்படி நடந்துக்கிறோன்றத வச்சு. அதாவது எப்படின்னா இது மொத்தம் ஒரு தாரக மந்திரம் மாதிரி சொல்லலாம் பாருங்களேன். இப்ப ட்ரை, லேர்ன், இம்ப்ரூவ். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சூப்பர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா செல்ஃப் டிரைவிங் கார் சொல்லலாம். இப்ப இதுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்றாங்கன்னா கியூ லேர்னிங், டீப் கியூ லேர்னிங். அப் டிரைவிங் கார்னா எப்படி கரெக்டா போனோம்னா நமக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் தர மாதிரி, தப்பா போனோம்னா பெனால்டி கட்டுறது, அந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார் தான். அதாவது ரியல் டைம்ல என்விரான்மெண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வச்சு அது ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு கரெக்டா ரிசல்ட் தருது பாத்தீங்களா என்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு. இதுலயே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்புறம் பேட்ச் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங்னு ரெண்டு இருக்கு. பேட்ச் லேர்னிங்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற டேட்டா மட்டும் வச்சு ட்ரெயின் ஆயிரும், அதுக்கப்புறம் அது அப்டேட்டே ஆகாது, அதுவாகவும் இது அப்டேட் ஆகிக்காது. எக்ஸாம்பிள் செமஸ்டர். இப்ப செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடினாலதான் நம்ம உட்காந்து 5 யூனிட், எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட் பிடிஎஃப் வச்சு படிப்போம். அதுதான் அடுத்து நம்ம போய் எக்ஸாம்ல எழுதுவோம். இதுதான் பேட்ச் லேர்னிங். இதே இது ஆன்லைன் லேர்னிங் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்லலாம். ஏன்னா டெய்லியுமே அப்டேட் ஆயிரும். ஸ்டாக் மார்க்கெட் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, செகண்ட்ஸ் கூட அப்டேட் ஆகும். ஸோ அதுதான் ஆன்லைன் லேர்னிங். அண்ட் இதோட அல்காரிதம் என்ன சொல்றாங்கன்னா எஸ்விஎம், ஆன்லைன் எஸ்விஎம், ஆன்லைன் கேமிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பேட்ச் லேர்னிங் கூட அல்காரிதம் என்னன்னா லீனியர் ரிகர்ஷன், லாஜிஸ்டிக் ரிகர்ஷன், இந்த மாதிரி. அதாவது இன்ஸ்டன்ட் பேஸ்டு லேர்னிங்கும் மாடல் பேஸ்ட் லேர்னிங்கும் கம்பேரிசன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் பேஸ்ட் லேர்னிங். இன்ஸ்டன்ட் பேஸ்ட் லேர்னிங்னா மாடல் வந்து ட்ரெயின் ஆகிற டைம்ல வந்து லாஜிக்காவும் ரூல்ஸ் எல்லாம் அது எதுவுமே கிரியேட் பண்ணாது, திங்க் பண்ணிக்காது. அந்த இன்ஸ்டன்ட் அதை ப்ரிடிக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வீடியோ பாக்குறது, அதாவது மூவிஸ் பாக்குறது. அப்ப நம்ம என்ன மாதிரி படம் பாக்குறோமோ அது ரிலேட்டடா நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும் பாத்தீங்களா. இப்ப த்ரில்லர், ஹாரர், அந்த மாதிரி அப்பைக்கு பாக்குறத வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து இது ரிசல்ட் தரும். இதோட அல்காரிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா கே
நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்ற அல்காரிதம் யூஸ் ஆகுது. மாடல் பேஸ்டு லேர்னிங்னா இது வந்து மாடல் நம்ம டேட்டா செட் வந்து மாடல் ட்ரெயின் பண்றப்பயே அது வந்து லாஜிக் அண்ட் பேராமீட்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். இதோட அல்காரிதம் என்னன்னா லீனியர் ரிகர்ஷன், லாஜிஸ்டிக், டிசிஸ் என்ட்ரிஸ் அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. இப்போ இது ப்ராப்பரான எக்ஸாம்பிள் என்னன்னா ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ஷன். இப்போ ஹவுஸ் பிரைஸ் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவோம்? ஏரியா இன்டு வித் பிளஸ் லொகேஷன் இன்டு வித் பிளஸ் ரூம்ஸ் இன்டு வித், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு ஆன்சர் தருது பார்த்தீங்களா, இதுதான். அண்ட் அவ்வளோதாங்க. அண்ட் பார்ட் 2ல ஒய் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் மேட்டர்ஸ் இன் எம்எல் பார்க்க போகிறோம். நம்ம பேஜை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பை.